நவம்பர் 10ஆம் தேதி நடந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து மூடப்பட்ட செங்கோட்டை லால்குயிலா மெட்ரோ நிலையத்தின் அனைத்து வாயில்களும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலையம் வாயில் ஒன்றின் அருகே கடந்த 10ஆம் தேதி கார் குண்டு வெடித்ததில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து அந்த சாலை சீல் வைக்கப்பட்டு அப்பகுதி மெட்ரோ வாயில்கள் மூடப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தன. தடவியல் துறையினர், புலனாய்வு அமைப்பு, CRPF உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளின் உயரதிகாரிகள் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டு ஆதாரங்களை சேகரித்தனர். வழக்கின் விசாரணை NIA வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இந்த விவகாரத்தில் காரை ஓட்டி வந்ததாக உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் இவர்களின் வட்டாரத்தில் இருந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டும் தடுப்பு காவலிலும் வைத்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து முழுமையான பாதுகாப்பு சோதனைகளை நடத்திய பின்னர் லால்குயிலா மெட்ரோ நிலையத்தின் அனைத்து வாயில்களும் பயணிகளுக்காக திறக்கப்படுவதாக DMRC அறிவித்துள்ளது. இதனால் வழக்கமான மெட்ரோ சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் எக்ஸில் பகிர்ந்து கொண்ட அதிகாரப்பூர்வ பதில், லால்குயிலா மெட்ரோ நிலையத்தில் உள்ள அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்களும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. வயலட் லைனில் சேவைகள் இப்போது கட்டுப்பாடுகள் இல்லாமல் சீராக இயங்குகின்றன. செங்கோட்டை அருகே சந்தேகிக்கப்படும் குண்டுவெடிப்பை தொடர்ந்து தற்காலிக மூடல் செயல்படுத்தப்பட்டது. அதிகாரிகள் அந்த பகுதியை சுற்றி வளைத்து லால்குயிலா, ஜமா மசூதி மற்றும் டெல்லி கேட் உள்ளிட்ட அருகிலுள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் சோதனைகளை தீவிரப்படுத்தினர். மெட்ரோ வளாகங்கள் பலத்த பாதுகாப்பு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக CISF மற்றும் டெல்லி காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. வாயில்களை மீண்டும் திறப்பதற்கு முன்பு கூடுதல் ரோந்து மற்றும் சாமான்கள் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பயணிகள் மெட்ரோ நிலையங்களில் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் சோதனைகளின் போது ஒத்துழைக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.